என்னைக்கெல்லாம் அவருடைய பேனா தலை குனிதோ அன்னைக்கெல்லாம் தலை நிமிர வச்சிருக்காரு தமிழகத்தையே. கலைஞரின் பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான எல்லா தமிழன்னா எண்ணற்ற புத்தகத்தை ஐயா எழுதியிருக்காரு. அந்த எழுதின எல்லா புத்தகங்களும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும். எல்லா மாணவ மாணவிகளையும் வந்து பாருங்க, அருமையான ஐயாவினுடைய நிறைய புத்தகங்கள். புரட்சிகரமா எழுதுங்கிற ஒரு புக்கு கூட நான் படிக்கலையே. கொஞ்சம் இருங்க சார். இளமை கனவுகள், அனிதாவின் அந்தப்புறம், கட்டில் சொர்க்கம், அந்த அறிவு கிட்ட மூதேவி. இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் உலகத்தையே ஆளக்கூடிய கூகுள் நிறுவனத்தினுடைய சிஇஓவா இருக்கிறாருன்னு சொன்னா அதற்கெல்லாம் அச்சாரம் போட்ட ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னா அது திராவிட இயக்கம். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. திருமாவளவன் இந்த பூர்ண மதுவிலக்குக்காக போடப்படக்கூடிய மகளிர் மாநாடு அவர் சொன்ன டேட் வந்து பெரியாரின் பிறந்தநாள் அன்று. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். அவர் 2-3 மாசத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. செப்டம்பர் 17 அப்பதான் நடத்துறதா இருந்துச்சு. ஏன் நீ வந்து அது அக்டோபர் 2 மாத்தினீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். எது மனிதாபிமானம் தான் மாப்பிள. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து காந்தி ஜெயந்தி அவர் தான் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும், அதனால நாங்க மதுவிலக்கு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு அதுக்காகவும் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு சார். அன்னைக்குதான் டாஸ்மார்க் அடைச்சிருக்கோம். கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. எவனும் குடிக்காம இருப்பான், அந்த மாநாடு வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அதுலயும் குடிச்சிட்டு வந்தாங்கல்ல. உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன். இனி எவனும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது. பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது. few minutes later மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழு குழுவாக அமர்ந்து மது அருந்திவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. திண்டிவனத்துல முடிவு பண்ணி பச பாண்டிச்சேரியிலேயே விட்டாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கிடைக்கும். நீ காந்தி ஜெயந்தி கிடைக்கும், அதை போய் வாங்கிட்டு வரணும். 200 ரூபா கேக்குறாங்களா? எங்க அது எங்க? அது ஊருக்குள்ள தான் போகணும். ஊருக்குள்ள போனீங்களா? சரிங்கண்ணா, ரைட், ஓகே. உள்ள போங்க, உள்ள இருப்பாரு காரல். சரியா? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. இவ்வளவுதான் இவர்களுடைய நாடகம். இப்ப சாராயமே விக்கல தமிழ்நாட்டுல, டாஸ்மார்க்ல நிப்பாட்டாங்கல்ல. திரும்ப சொன்ன ஸ்டாலின் நிப்பாட்டா தானே? இப்பவே கண்ணை கட்டுதே சார். அது வந்து கடைசியா அது வேற மாதிரி திசை திருப்பினதா நம்ம பார்த்திருக்கோம். முட்டாள்தனம். மக்கள் தான் வந்து குடிக்கிறது. இந்த மாநாடு கலைந்து செல்லுகிற போது நான் ஒவ்வொருவரும் ஒரு 10 பேரையாவது குடிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் என்கிற உறுதிப்பாட்டை எடுக்கிற மாநாடாக இது அமைந்தால் கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியம் இல்லை. கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியம் இல்லை. கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியம் இல்லை. கடைகள் தானாக மூடிவிடும். முட்டாள்தனமா செஞ்சாங்க, திசை திருப்பல. மிகப்பெரிய முட்டாள்தனமாக முட்டு கொடுக்குற வேலையை பார்த்தாரு. மக்கள் தான் குடிக்கிறத வந்து நிறுத்தணும்ன்ற விற்கிறத நிப்பாட்டுறான்னு சொல்றாங்கல்ல மக்கள். அவைலபிலிட்டி தானே யூசேஜ். விற்கிறத நிப்பாட்டினா குடிக்க மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, ஆனா அதுக்காக என்னடா வாஸ்தவம்? ஃப்ரெண்ட பார்த்தனே கட்சி மாறிட்டியா? இப்ப சொல்றேன், இங்கேயே இப்பவே இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு கூட வரதுனா வா, இல்ல அப்படியே கிளம்பு. இல்ல, அவர் நடத்துறது மகளிர் மாநாடு. ஆர்எஸ் பாரதி மகளிரா? எதுக்கு அவர் அனுப்பிச்சிங்க, வர வச்சிங்க? ஆர்எஸ் பாரதிக்கும் இளங்கோவனுக்கு அங்க என்ன வேலை? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். நீங்க நியாயமா அங்க கூப்பிட்டுருக்க வேண்டியது கனிமொழி. நானா? என்ன கொடுத்துற நீ? கூப்பிட்டு அம்மா நீங்க தானம்மா சொன்னீங்க இளம்பதேவிகள் அதிகமாக உருவாகுதுன்னு, ஒன்னாட்சியில் நடந்து கொண்டே இருக்குதும்மா, வாங்க தீர்மானம் நிறைவேற்றலாம் கூப்பிட்டுருக்கணும். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். நீங்க அப்படி இல்லாட்டி திரும்ப ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கணும். பூர்ண மதுவிலக்கு கொண்டு வராட்டி நான் வந்து கூட்டணி விட்டு வெளியில வரேன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். அப்படி இல்லையா, குறைந்தபட்சம் ஒரு கோரிக்கை, மதியானம் 3 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மட்டுமே டாஸ்மார்க் திறங்க, மற்ற நேரம் திறக்காதீங்க, அந்த திறக்கக்கூடிய நேரத்தை குறைச்சிருங்கன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அதை செஞ்சிருந்தீங்கன்னாக்கா உள்ளபடி நீங்க மக்களுக்காக செஞ்சீங்க நம்பலாம். இந்த மாப்பிள நமக்கு எந்த விதத்திலையும் சரிப்பட்டு வர மாட்டான். இவனை நம்பி நம்ம பொண்ணை கொடுத்தோம்னா அந்த பக்கம் இவன் சீட்டாடுவான், இந்த பக்கம் பொண்ணை டான்ஸ் ஆட விட்டுருவான். இவர் என்ன சொல்றாரு? ஸ்ட்ரைட்டா எங்க போயிட்டாரு? மோடிட்ட போயிட்டாரு. மோடிட்ட போய் என்ன சொல்றாரு? நீங்க இந்தியா முழுக்க மதுவை வந்து இது பண்றது மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. எங்க கொஞ்சம் திரும்ப சார், சட்டை கிழிஞ்சிருக்கான் தானே பாக்குறீங்க? நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். தன் திருமாவளவனால் தைரியமாக எதிர்த்து ஒரு விஷயத்தை செஞ்சு திமுகவை செய்ய வச்சுட்டேன்னு ஒரு விஷயம் சொல்ல வேங்கவேலேருந்து சாதிய பாகுபாட்டில் செத்ததுலேருந்து ஏதாவது ஒன்று. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டியில் போக வேண்டியதானே? வேங்கவேலத்து குழு அமைச்சிங்க, தீர்வு எட்டப்பட்டுச்சா?
ஏன்னா மலத்தை கொண்டு போய் ஆய்வு பண்ணி சொல்றதுக்கு 1 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். இப்ப மறுபடியும் என்ன சொல்லுவீங்க? அது சரி ஆய்வு பண்ணணும்ட்டாக்க மறுபடியும் வீடு தோறும் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொண்டு போய் ஆய்வு பண்ண போறீங்க அதானே? செந்தில் பாலாஜி ஒரு ஆள் இருக்கார்ல, நீ வா, அவரை கைது பண்ணணும் ஒரு குற்றவாளின்னு சொன்னப்ப ஆமாஞ்சாமி போட்டது யார் தெரியுமா? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, இதை தாண்டி வந்து வேல்முருகன் எல்லாமே ஆமா போட்டாங்க. எல்லாருமே அட்டன் பண்ணீங்க. அத ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? நீங்க கட்சி வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்துட்டோம்னே. கட்சி தலைவர் போன் கூட கண்டுபிடிக்க முடியல உங்களால. செந்தில் பாலாஜி கைது பண்ணியது தவறு, கண்டன ஆர்ப்பாட்டம் போடுங்கன்னு முதல்வர் சொன்ன உடனே கோயம்புத்தூர்ல போய் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல்லாரும் கண்டன ஆர்ப்பாட்டம். செந்தில் பாலாஜி வெளியில வரும்போது இப்போ என்ன சொன்னாரு முதல்வர்? தியாகி. உடனே ஆமா தியாகி. இவ்வளவுதான் கூட்டணி கட்சியோட லட்சணம். சார், நம்ம இங்க ஒரு விஷயம் பார்க்கணும். திமுக அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் இந்த கூட்டணி கட்சிகள் கேட்கிற ஒரு நிலைமையில இருக்காங்க. இது வந்து ஒரு நிதர்சனமான ஒரு உண்மையா இங்க பார்க்கப்படுது. இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படிதானே சார்? அதுக்கு தான் நானும் கேட்கிறேன், உங்களுக்கு எதுக்குப்பா கட்சி? தனித்தனி கட்சி கலைச்சு விட்டு எல்லாம் போய் திமுக சேர்ந்துருன்னு சொல்றேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? அப்ப நீங்க என்ன வெக்கமெல்லாம் பேசுறீங்க? அப்ப நீங்க சொல்ற எல்லா முட்டாள்தனத்தையும் நாங்க நம்பணும். நாங்க எதுவுமே எதிர்த்து பேசக்கூடாது, பேசினா அரசியல் பேசுறேன்னு சொல்லுவீங்க. நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது நாங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்றதுன்னு கேள்வி கேட்பீங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? கடைசி வரைக்கும் பிஜேபி வந்துடும், இந்த ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க, பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். இந்த ஒண்ண தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. சரி, பிஜேபி வந்துடும் சொல்றேன்ல. மோடி வந்து அம்பானிக்காகவும் அதானிக்காகவும் தான் வந்து ஆட்சி செய்துக்கிறான்னு சொல்லி உதயநிதியும் பேசிவிட்டு, இவக்கமெல்லாம் நீ எதுக்கு அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு உதயநிதி போக வேண்டிய அவசியம் என்ன? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்க வெளியில சொல்றது பிஜேபி வந்துரும்ட்டு, ஆனா பிஜேபி இங்க வரல. நீ தான் பிஜேபி தேடி ஓடுற. உங்க அப்பா வெள்ளை கூட தூக்கிட்டு போறாரு, நீங்க அவர் வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்க. உங்க மச்சான் அந்த பக்கம் சபரேஷன் வந்து லீலா பேலஸ்ல வச்சு இவரை சந்திக்கிறாரு. ஒட்டுமொத்தமா நீங்க பிஜேபி தேடி ஓடிவிட்டு இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? பிஜேபி வந்துடும்னாக்கா இது என்ன நாடகம்? ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு போலே. பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே. அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவாய். கொலை வாளினை எழலா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. பண்ண படகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவார். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோடு போயிற்று, கொட்டடா முரசம். நறுமண சோலையில் நரிமுக விடமாட்டோம், நாம் தமிழர் என்று முரசறைவாய். வெளிகொண்டு புகுந்த அயலார் ஆட்சி வேற்று போயிற்று, கொட்டடா முரசம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி, பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.
போதுமில்லடா போடா. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.